சபாஸ்டா, சூப்பர், செம்ம மாசு, இப்படித்தான் இருக்கணும். தமிழ்நாடுன்னு வெளியில போயிட்டு பெருமையா சொல்லிக்கலாம். வாயில கொஞ்சம் கஞ்சாவும் கையில ஒரு அருவாளும் இருந்தா என்ன வேணாலும் நினைச்சதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாரும் நம்மளை எதுவும் கேட்க முடியாது இல்ல. இத்தனை நாள் வரைக்கும் ஊருக்குள்ள, அதாவது ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போறதா என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம கடத்தி கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் வச்சு ஏதாச்சும் பண்ணி கொண்டுருவாங்க. அதானே இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. ஊருக்குள்ளேயே போயிட்டு பட்ட பகல்ல ஊருக்குள்ளேயே போயிட்டு கும்பலா போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய வீடு வரைக்கும் துரத்திக்கிட்டு எதிர்த்தாப்புல வர்றவங்க எல்லாம் அருவாள் எடுத்து வெட்ட போய் அவங்க பதறி அடிச்சு ஓடி ஒளிஞ்சு அந்த பொண்ணு சொந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கப்ப சொந்த வீட்டு கதவை உடைச்சு, கண்ணாடியை உடைச்சு, பைக்கை உடைச்சு, காரை உடைச்சு வெளியில வந்து அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த பொம்பளை புள்ள ஒரு மூலையில போயிட்டு உட்கார்ந்துருச்சு. சுத்தி இருக்க அத்தனை பேர் ஒரு பய பக்கத்துல என்ன எதுன்னு கேட்க முடியல, கேட்க முடியாது, நியாயம். அதான் நம்மளாம் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள வரலாம், ஒரு பய ஆம்பளை இல்லையா ஊருக்குள்ள? எங்கேயாச்சும் ஒரு வெட்டு யதார்த்தமா விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும், அவன் குடும்பத்துக்கு போயிட்டு என்ன பண்றது? இதை யோசிச்சுப்பா. அதையும் மீறி எவனாச்சும் ஒருத்தன் பண்ணானா அவனுக்கு பக்கத்துல எவனாச்சும் வந்து நிப்பானா? ஒரு அக்கறையில ஐயோ ஒரு பொம்பளை புள்ள பாவம் இவ்வளவு பதப்பதப்பா இருக்கு, அந்த குடும்பம் காப்பாற்றமா ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எவனாச்சும் ஒருத்தையும் எதிர்த்து நிக்கிறான். 6 பேர் சேர்ந்து அவன் அந்த அடி அடிக்கிறாங்க. எவனாச்சும் ஒருத்தன் வந்து என்னடா அடிக்கிறேன்னு கேட்பானா? ஒரு பொம்பளை பிள்ளைய விரட்டுறப்ப ஒன்றும் கேட்க முடியல. ஆனா எவ்வளவு தைரியம், எப்பேற்பட்ட தைரியம் பாருங்க. இப்ப இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய ஊருக்குள்ள பட்ட பகல துரத்திருக்காங்க சார். வீடு வந்து எதுக்கு தோட்டினான்னு தெரியல. அடிக்கிறதுக்கு தோட்டினாங்களா, கொல்றதுக்கு தோட்டினாங்களா, ஆசிட் ஊற்றுக்கு தோட்டினாங்களா, இல்ல கும்பலா சேர்ந்து ஏதாச்சும் பண்றதுக்கு தோட்டினாங்களா? அவங்க முதல்ல அந்த தைரியம் இங்கேருந்து சார் வந்துச்சு. அதாவது வெளியில, அதாவது நம்ம கண்காணிப்பு இருக்கிறப்ப, நம்ம வீட்டுல இருக்கிறப்ப நம்ம பத்திரமா இருக்கோன்ற நினப்புலதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிறப்பயே பக்கத்துல அது அவ்வளவு பேர் சுத்தி, ஏதோ காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்தா பரவாயில்ல, ஊருக்குள்ள இருக்க வீடு ஒத்த வீடா இருந்தா கூட பரவாயில்ல, அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு, சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அம்மா கர்ப்பிணி பொண்ணு அந்த வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கு, அந்த அம்மாவை வெட்டுறதுக்கு தோற்றிருக்காங்க. அந்த அம்மா சந்து முந்தெல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கு. ஒருவேளை ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளை எல்லாம் வெளியில வெளியில போயிட்டாங்களா, என்ன ஏது ஒண்ணும் தெரியல. முதல்ல இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? எங்க அது போதையிலே இருந்தா, எவ்வளவு நிற போதையில இருந்தாலும் இப்படி ஒரு தைரியம் வருமா சார்? ஆனா தைரியம் போதையில இருந்து வந்துச்சுன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. போதையில இருந்து வரல, என்ன பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் போனா ஜெயில தூக்கி போடுவான், ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நம்ம வெளியில வந்துடலாம், இவ்வளவுதான் அவங்க தைரியமே. அதான். ஏன்னா ஏகப்பட்ட எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு அதை எவ்வளவோ கேஸ் கோர்ட்ல தீர்ப்பாகி தூக்கெல்லாம் வந்திருக்கு, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. ஆனா மேல போயிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. மேல போயிட்டு அதை வந்து இது வந்து மனித தன்மையற்ற செயல், அவன் வந்து ஏதோ ஒரு நினப்புல பண்ணிட்டான், அவனுக்கு கொஞ்சம் கருணையை காட்டணும். அவன் இந்த மாதிரி கருணையை காட்ட காட்ட காட்டத்தான் அவங்க கஞ்சா தூக்கி போட்டு ஊருக்குள்ள ரொம்ப காவா சுத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க சார். அந்த பொம்பளை பிள்ளைய பத்தி அந்த பொம்பளை பிள்ளை அந்த டிராமாலேருந்து ஒரு 7 பேர் நினைச்சு பாருங்க. ஊருக்குள்ள வரட்டான், சொந்த ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒளிஞ்சிருக்க பிள்ளைய கதவை உடச்சு உள்ள பூந்து ஏதாச்சும் பண்ணணும்னு வெறித்தனமா பண்றாங்க. அந்த பிள்ளையோட மைண்ட் செட்டை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு டிராமாவுக்கு உள்ளுக்குள்ள ஆக்கப்படும். இவங்களை கூட்டு கொண்டே போலீஸ் இப்ப ஸ்டேஷன்ல அதாவது கேஸ் போட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கு, இன்னொரு 5-6 பேரை தேடிக்கிட்டு இருக்கு. மொத்தமா 10 பேர் சேர்ந்து வந்தா அந்த அந்த புள்ள அப்புறம் படிக்கிறதுக்கு தோணுமா? தைரியமா அந்த புள்ள முதல்ல வீட்டை விட்டு வெளியில வர முடியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள தைரியமா இருக்க முடியுமா? இவங்களை உள்ள வச்சு என்ன பண்ண போறோம்? கேஸ் நடத்த போறோம். இந்த 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 இவங்களை இந்த வெறி பிடிச்ச நாய் இருக்குல்ல, இந்த நாய்களை வெளியே எடுக்கிறதுக்கு நிறைய அவங்க பத்தவங்க கஷ்டப்படுவாங்க. அரசாங்கமும் அதுக்கு இடையில என்னென்ன வேலைகள் இருக்க தெரிஞ்சிருவாங்க. ஏன் உங்க வீடுகளை நடக்கும் போது தெரியணுமே? போலீஸ் வீட்டுல, ஒரு நீதிபதி வீட்டுல, ஒரு அரசியல்வாதி வீட்டுல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணை தோர்த்திட்டு வந்தா இதே மாதிரி கேஸை போட்டு உள்ள வைப்பீங்களா என்ன? இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சார்? இதுல இருந்து இதுக்கு என்னதான் தீர்வு? 4 நாள் அப்போ வீட்டு இதுக்கு முன்னாடி வெளியில வெளியில போறதுக்கு தான் நம்ம பயந்தோம். இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கே பயந்தோம், ஊருக்குள்ள இருக்கிறதுக்கே பயந்தோம்னா அப்ப இதுக்கு என்ன முடிவு? யார் என்ன முடிவு பண்ணணும்? நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுங்க, இல்லையா எங்க கையில விட்டுருங்க. தயவு செய்து எங்க கையில, உங்களால எங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி கையை தூக்கிடுங்க. நாங்க எங்களை என்ன எப்படி காப்பாற்றிக்க முடியுமோ அப்படி நாங்க எங்களை காப்பாற்றிக்கிறோம். ஏதாச்சும் 1-2 ஊருக்குள்ள சம்பவம் இருந்தா சாதிய படுகொலை, அருவாளால வெட்டுற அதெல்லாம் பாக்குறப்ப விருப்பம் வரும். ஆனா இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் பண்றப்ப இவனை நட்டு ரோட்ல வச்சு வெட்டினான், அப்படி வெட்டினா என்ன ஆகும்? அவன் அடிச்சு கொண்டுட்டா என்ன ஆகும்? அடிச்சு கொண்டுட்டா என்ன ஆகும்? எவன் கொண்டானா அவன் மேல கேஸ் பண்ணி சட்டத்தை நீங்க எல்லாம் கூப்பாத்த போறீங்க, இல்ல கூப்பாத்த போறீங்க, அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அப்படி எதுக்கு ஊருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனு?
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரேத பரிசோதனை பண்றது எடுத்துட்டு போறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கிறதுக்கா? தடுக்க போறப்ப எவனாச்சும் ஒருத்தன் இடையில பூந்து அடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவன் மேல கொலை கேஸ் போடுவீங்களா? தற்காப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க கஞ்சாவையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், ரவுடித்தனத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், எவனாச்சும் ஊருக்குள்ள பட்ட பகல் அருவாள் எடுத்து வரட்டுனா அவனையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். எவனுக்கு அப்ப அவங்களுக்கும் உங்க மேல பயம் இல்ல. சாதாரண எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் பயம் இல்லையா? அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கள நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு உங்க மேல, அதாவது உங்களுக்கு அவங்க மேல பயம் இருக்கு. அப்படித்தானே? ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ கருவம் வச்சு. போதையில இவ்வளவு தூரம் பண்றவங்க நம்மள ஏதாவது போட்டாங்க என்ன பண்றது? ஸ்டேஷன்ல வேற நம்ம தனியா இருப்போம். நம்மளை போட்டதுக்கு அப்புறம் யார் வரப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு தயவு செய்து இறங்கி ஆக்சிடென்ட் எடுங்க. அப்புறம் பொதுமக்களை வந்து மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் எவனாச்சும் ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணா அவனை பிடிச்சி மிரட்ட வேண்டியது. உன் மேல கேச போட்டுருவேன், உள்ள தூக்கி வச்சிருவேன், எங்களுக்கு எங்க வேலையை பார்க்க தெரியும், இதான் வேலையை பார்க்குற லட்சணமா கேட்பாங்க இல்ல? அப்புறம் உங்க மேல இருக்கிற மரியாதை எங்களுக்கு எப்படி வரும்? இருக்கிற மரியாதை அதுக்கப்புறம் இருக்குமா? முதல்ல வந்து போலீஸ்ல வந்து கணக்கு எடுத்து நீங்க என்ன இபி பில்லு ரீடரா என்ன? எவ்வளவு சேதமாயிருக்கு, எவ்வளவு ஓடி இருக்கு, எவ்வளவு கணக்கு வருது, இது எடுத்துட்டு போறதுக்கு நீங்க டேமேஜ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னா என்ன? இந்த அசசர் மயில் அந்த மாதிரியா என்ன? வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்யணும் சார். அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் எப்பயா இருந்தாலும் அந்த பையன் இருக்குல்ல, பகலை விடுங்க, நைட் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கப்ப சின்னதா ஏதாச்சும் பூனை ஒரு தட்டை ஓட்டுனா அந்த பிள்ளை எப்படி படகு நின்றுங்க பதவி போய் அதுக்கெல்லாம் எவன் பண்ணுவான்? எங்களா இழிச்ச வாயில மட்டும் எல்லாம் வேணாலும் பண்ணிடலாம் இல்ல? எங்க ஆம்பளை இருந்தா அவங்களை தூக்கி உள்ள எங்கேயும் வெளியில வர முடியாத அளவுக்கு தூக்கி உள்ளவங்களே பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க மேல நம்பிக்கை வரும். இதே மாதிரி பண்றவங்க எல்லாருக்கும். நன்றி.